ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மெய்யன்போடு மெய்ஞான வழியிலே அகம் நெகிழ அருள் பெறுவதற்காக ஆண்டவனை நோக்கி பிரயாணம் செய்கின்ற மெய்யன்பர்களான உங்கள் அனைவரையும் நித்தியத்தை தேடும் சத்திய பயணம் என்று சொல்கின்ற இந்த உத்தம மார்க்கத்திலே உங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் ஒரு துணையோடு அழைத்து செல்வதற்கு நான் மிக பெருமிதம் கொள்கிறேன். உண்மையான மெய்ஞானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும். உண்மையின் தாத்பரியமும் அகத்திலே இருக்கின்ற அருள் வெள்ளமும் நமக்கு கிடைத்து அதன் மூலம் அருளையும் அருளால் ஆனந்தத்தையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் ஏற்படுத்தி இன்றளவும் மெய்ஞான வழியிலே பலரும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வள்ளல் பெருமானை முன்னுதாரணமாக கொண்டு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வள்ளல் பெருமான் சொன்ன இந்த சத்திய சன்மார்க்க நெறியிலே உத்தமமாக நாம் நடப்பதற்கு என்னென்ன குணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, கர்மதேகம், மாயாதேகம், காற்றடைத்த பை என்றெல்லாம் எல்லோரும் சொல்லி வைத்தார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் இது பொன்னுடம்பு, இதை விட்டு விடாதீர்கள், இது இல்லை என்றால் உங்களுக்கு மெய்ஞானம் என்று சொல்லப்படுகிற ஆத்ம ஞான வழியிலே கடவுள் அருள் விளங்கும் இடமாக திகழ்கின்ற இந்த தேகம் இல்லை என்றால் ஏனைய விஷயங்களை பெற முடியாது என்பதையும், சாகா கல்வி என்று சொல்லப்படுகிற மரணமில்லா பெருவாழ்வினை பெற முடியாது என்றும் தீர்க்கமாக நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த உடம்பை நாம் பொன்னென கருதாவிட்டு எனக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தேகத்துக்கு நாம் கொடுக்கிறோம். மிதமிஞ்சிய உணவு, தேவையற்ற உறக்கம், சஞ்சலம், மனக்குழப்பம், அதிகப்படியாக அழுத்தத்துக்கு உள்ளாவது, தேவைக்கு மிகுந்த வாழ்வை தேடி அலைவது, இது மாதிரி விஷயங்களை எல்லாம் தாண்டி நாம் நிறைய புரிஞ்சுக்கணும். இப்போ அகமனம், புறமனம், மனம் ரெண்டு வகைப்படும். அகமனம், இன்னொன்னு புறமனம். நமக்கு மனம் ரெண்டு வகையான செயல்பாட்டுல இருக்கு. உலக காரியங்களுக்கும் உலக விடயமான விஷயங்களுக்கும் மனது ஒரு தடை இருப்பதே இல்லை. மனம் எல்லா உதவியும் செய்யும். ஆனால் உள்பிரயோகம் என்று சொல்லப்படும் பொழுது அகப்பிரயாணம் என்று நீங்க என்ன பண்றீங்க, உட்பிரயாணம் சொல்லுவாங்க. உட்பிரயாணம்னா என்ன? அகப்பிரயாணம். மெய்ஞானத்திற்கு மனம் மிகப்பெரிய தடை உள்ள ஒரு கருவி. சாதாரண வாழ்க்கைக்கு வேணா மனம் எல்லா விதத்திலும் உதவி செய்யும். ஆனா மெய்ஞானத்துக்கு என்ன பண்ணாது, மனம் உதவி செய்யாது. உங்களுக்கு இடையூறாதான் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்திலிருந்தே மெய்ஞானிகள் தங்கள் கண்ட நிலையிலிருந்தே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகமனம் புறமனம்னு ரெண்டு மனம் இருக்கு. இந்த இருமன செயல்பாட்டினை மாற்றி ஒருமுகமாக மாற்றும் திறத்துக்கு பேரு தியானம் அல்லது விசாரம் அல்லது சத்விசாரம் அப்படின்னு அர்த்தம். இந்த இருமன செயல்பாடு எப்படி வருது? நமக்கு ரெண்டு வகையான இந்த மனோநிலை என்ன மாற்றத்தை கொடுக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே இன்னொரு வேலையை செய்யக்கூடிய மனோபாவம் இருக்கிறது பேர் இரட்டை செயல்னு பேர். ஒரு வேலையை செய்வீங்க, அதனோடு சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, இன்னொரு வேலை நடந்துகிட்டு இருக்கும். எப்படி? ஒரு தொலைக்காட்சி, அதாவது டிவி பார்க்கும் பொழுது, டிவி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்றோம், யாராவது செல்போன் பேசிக்கிட்டு நம்பர் எழுதுறோம். இல்ல ஒரு காய் அறிந்து கொண்டு டிவி பார்க்கக்கூடிய பழக்கம், இல்ல வேற ஏதாவது ஒரு நோட்ல எழுதிட்டு டிவி பார்க்கக்கூடிய பழக்கம். அகமனமானது என்ன பதிந்து வைத்திருக்கிறதோ அதை என்ன பண்ணுது, கரணங்களால் வெளிப்படுத்துது, கையால சிந்தனையால வெளிப்படுத்துது. அதே நேரத்துல புறமணம் என்ன பண்ணுது, வெளியில நடக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையான செய்தியோ, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியோ, அல்லது நாட்டுக்கு தேவையானதோ எதையாவது ஒண்ணு பார்க்கணும்னு அதை என்ன பண்ணுது, கிரகித்துக் கொள்ளுது. அப்ப மனம் ரெண்டு வகையான செயல்பாடுகள் செய்து. இதை குழந்தைகள் அதிகம் செய்யறத பார்க்கலாம். ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. கேஷுவலா டிவியும் பார்ப்பாங்க, ஹோம்ஒர்க்கும் எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் இது ரெண்டுலயும் உள்ள டிஃபால்ட், ரெண்டுமே உள்ள இடையூறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுதும் பொழுது அதில் உள்ள தன்மை விளங்காது பதிவு. என்ன இருக்கோ அதை எழுதிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் அது பதியாது. ஆனா டிவி என்ன பண்ணு, வெளிமனம் என்ன பண்ணுது, கண்டதையும் கேட்டதையும் கரெக்டா பதிய வச்சுக்கும். அப்ப இந்த இருமன செயல்பாட்டை எப்படி மாற்றி அமைப்பதுங்கிறதா ஞானிகள் கண்டு தெளிந்த ஒரு விஷயம். இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, மந்திரமாக மாற்றினார்கள். இந்த ரெண்டு வகையான செயல்பாட்டை மந்திரமாக மாற்றி, இந்த உள்ளத்துக்கும் மனதிற்கும் இரட்டை செயலை மாற்றி ஒருமுக செயலை கொண்டு வர்றதுக்காக, மந்திரம் என்பது என்ன அப்படின்னு கேட்கும் போது அதை நிலைப்படுத்துவதற்காக கொண்டாடுறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, பெரிதாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது, நுணுக்கமாக பார்த்தால் அதில் உள்ள ரகசியங்கள் ரொம்ப தெளிவா விளங்கும். அப்ப மந்திரம் ஓடும் போது என்ன பண்றாங்க, மந்திரத்தை எப்படி சொல்வது, எந்த மந்திரத்தை சொல்வது, ஏதேனும் ஒரு மந்திரத்தை குரு முகாந்திரமாகவோ அல்லது வேத நூல்களில் படித்தோ அல்லது சித்த நூல்களில் படித்தோ இல்ல புராணங்களிலோ இதிகாசங்களிலோ எதுல வேணா எடுத்துக்கலாம். மந்திரத்தை சொல்ல போறோம். இந்த இருமன செயல்பாட்டை ஒருமுகமாக ஆக்கினால்தான் புறமனதை நாம் சொல்லும் எந்த செயலை செய்கிறோமோ அதை புறமனதை புரிந்து கொள்ள வைத்தால்தான் அகமனம் ஆழமாக வேலை செய்யும், நினைச்சது நடக்கும், சிந்தை ஒருமுகமாகும். அப்ப இந்த வெளிமனதை நம்ம பேச்சை எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான செயல்பாடு. முதலில் தனக்குத்தான் தனக்குள்ளே பேசிக்கொள்றது, இது விசார நிலை. தனக்குள்ளே பேசிக்கிறது. உட்காந்தாச்சு, இப்ப எனக்கு என்ன தோணுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா, பார்க்குக்கு போகணும்னு ஆசை வருது. அந்த பார்க்குக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம், நல்லா பச்சை பசேர்னு இருக்கும், கொஞ்ச நேரம் சுகந்தமா உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு நினைக்குதுன்னு வச்சுங்க. இந்த எண்ணத்துக்கு பேரு மனம்னு பேரு. இந்த மனதை எப்படி அதிஷ்டிப்பது, அதிஷ்டிக்கிறதுனா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றது இல்ல, புரிதல். மனதை கட்டுப்படுத்துவதில்லை, புரிந்து கொள்வதற்கான செயல்பாடு. இப்ப மனதினம் என்ன சொல்ல வேண்டும், உள்ளுக்குள்ளே என்ன சொல்லணும், நீ போயிட்டு வா, நான் வரமாட்டேன். எப்படி? நீ போயிட்டு வா, நான் வரமாட்டேன். அந்த இடத்துல எனக்கு எந்த விதமான சுகந்தமும் காண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு விருப்பப்பட்டால் நீ போன்னு உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், மனதை அதிஷ்டிக்கணும். இப்படி சொன்னா என்னவாகும், பல பேர் சொல்றாங்க நமக்கு நாமே பேசிட்டா என்னவாகும், அதுக்கு பேர் என்ன, பைத்தியம் போல, வேற வழியில் அததான் செய்யணும். நீங்க மனதை தனக்கு தானே உள்ளகத்தை என்ன பண்ணணும், அதிஷ்டித்தல். அதிஷ்டித்தல்னா என்ன அர்த்தம், கட்டுப்படுத்தி புரிய வைக்கிறது. ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள மனதுள்ளே உள்ளுக்குள்ளே நினைக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள், என்னது எதிர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்யுது. அப்ப நமக்குள் இருக்கின்ற அந்த உள்மனத்தை புறமனத்தை எடுத்து கொண்டு போய் உள்மனத்தோடு சேர்க்கக்கூடிய செயல்பாட்டுக்கு ஒருமைன்னு பேரு. என்னது? ஒருமை. இந்த ஒருமை உண்டு பண்ணுவதற்கு என்ன வேணும்,
மனதை அதிஷ்டிக்க வேணும். எப்படி அதிஷ்டிக்கணும்? அது என்ன சொல்லுது? அங்க போலாம், இங்க உட்காந்து என்னத்தை கேட்க போற, அந்த இடத்துக்கு போ, சந்தோஷமா இருக்கும். இல்ல அங்க போ, இன்னார பார்க்கலாம், இவரோடு பழகலாம், இவரோடு சந்தோஷமாக இருக்கலாம், இவரோடு உரையாடினால் உனக்கு நேரம் போறதே தெரியாது. இப்படி எல்லாம் உங்களை என்ன பண்ணுது? சஞ்சலப்படுத்துகிறது. காலையில என்ன பிரச்சனை இருக்கு, நாளைக்கு லீவு கட்டணும், நாளைக்கு அதை பண்ணணும், நாளைக்கு வெளியில வேலை இருக்கு, ஐயோ முடியுமோ முடியாதோ, இது போன்று கவலையும் கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நிலை அனுபவம் மனதிற்கு உண்டு. இப்படி அடிக்கடி தொல்லை கொடுக்கின்ற மனதை ஞானிகள் என்ன சொல்றாங்க? அதுவும் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? கல்லுண்டு கோலினால் புத்துண்டு பித்துண்டு. எப்படி? பித்துண்டு, கல்லுண்டு, கோலினால் புத்துண்டு, பித்துண்ட வன்குரங்கோங்கிறார். மனம் என்ன நிலையில இருக்கு? ஒரு குரங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த குரங்குக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. அது எப்படி இருக்கும்? நல்ல நாள்லயே குரங்கு எப்படி இருக்கும்? சும்மா ஒரு இடத்துல அமராது என்ன பண்ணும்? அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய மனோபாவம் குரங்குக்கு உண்டு இல்லையா? அப்ப அதுலயே அந்த குரங்குக்கு என்ன ஆயிடுச்சு? மனம் பேதயமா அடைஞ்சிருச்சு, பைத்தியம் முடிச்சிருச்சு. பித்துண்டு கோலினால் புத்துண்டு, 2 அடியும் வாங்கிருச்சு. 2 அடி கடியால நச்சுன்னு 2 அடியால அடிச்சாச்சு. இது பத்தாம கல்லுண்டு இருக்கான். கல்லு என்ன? போதை வஸ்து இல்லையா? மது. கல்லு உண்டு இருக்கான். பித்துண்ட வன்குரங்கோங்கிறார். கல்லு போட்டுட்டு பைத்தியம் பிடிச்சி குச்சால அடிச்சு அந்த குரங்கு சும்மா இருக்குமா? நம்ம மனம் என்ன பண்ணுது? ஆசாபாசங்கள் என்ற கல்லை உண்டு உலகத்தில் எப்படியாவது வாழ வேண்டும் என்று பைத்தியம் கொண்டு அன்றாடம் சுகதுக்கங்களுக்கு அடிபட்டு இருக்கிறோமா இல்லையா? அந்த வன்குரங்கு யாரு? நாம தான், வேற யாரும் இல்ல. நம்ம மனம் தான் அந்த வன்குரங்கு, வெளியில இல்ல. பித்துண்டு கோலினால் புத்துண்டு கல்லுண்டு. பெருமாள் சொல்றார் பித்துண்ட வன்குரங்கோ. அப்ப இந்த மனம் தான் முதல்ல. இந்த மனசுக்கு என்ன பிடிச்சிருச்சு? உலக ஆசை என்ற பைத்தியம் பிடித்து விட்டது. உலகத்தில் சுகம் என்ற போதை வஸ்தையும் குடிச்சிருச்சு. இது பத்தாம வாழ்க்கை உயரம் என்ற அடியும் வாங்கியாச்சு. சும்மா இருக்குமா இது? ஒரு இடத்துல நிலையா உட்கார்ந்து உத்தம தரத்தில் எந்த விதமான செயல்பாட்டையும் என்ன பண்ணாது? மனம் செயல்படுத்தாது. இந்த செயல்பாட்டை புரிந்து கொள்ளவும் மாற்றி அமைக்கவும் மகான்கள் சொல்லி இருக்கிற விஷயம்தான் விசாரம். இந்த விசார நிலைக்கு உட்படுத்தாத எந்த விதமான செயல்பாடும் மெய்ஞானத்தை போய் எட்டவே எட்டாது. தவம், யோகம், தியானம் எல்லாமே ஒருமையை கொண்டு வருவதற்குத்தான். இந்த ஒருமையை விசாரத்தின் மூலமும் கொண்டு வரலாம் என்று தத்துவராய சுவாமிகள், தாண்டவராய சுவாமிகள், அகஸ்திய பெருமான், வள்ளல் பெருமான் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. விசார முகம் கொண்டு கடவுளை அறிதல். மனம் என்ன வஸ்து, சிந்தனை என்ன வஸ்து, செயல்பாடு என்ன வஸ்து, ஆக்கம் என்பது என்ன, அறிவு எங்கிருக்கிறது, ஏன் கடவுளை தேட வேண்டும், உடம்பில் கடவுள் எங்கிருக்கிறார், உணர்வில் கடவுள் என்பவர் எப்படி தென்படுகிறார், சிந்தனையில் கடவுளின் செயல்பாடு என்ன, இப்பொழுது கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாளை நாம் இல்லாத பொழுது கடவுள் எப்படி இங்கே செயல்படுவார், இது போன்ற கேள்வி எல்லாம் நீங்கள் எழுப்பி உங்களுக்குள் விசார சிந்தனைக்கு கொண்டு போனாதான் கடவுளினுடைய அடிப்படை தாத்பரியம் விளங்கும். உடம்பை நீ என்று நினைத்தால் பிறப்பு நிச்சயமாக உண்டு. மனதை நீ என்று நினைத்தால் பூத பிரேதாதி வகைகளோடு பிறப்பீர்கள். சிந்தனையை தான் என்று நினைத்தால்
எண்ண ஓட்டத்திற்கு உட்படுகின்ற மிருகஜாதி பூச்சிகளாக புறப்படுப்பீர்கள். சித்தத்திற்குள் ஒரு நிலையாக நின்று அதிலே கடவுள் என்று நினைத்தால் சித்த புருஷர்களாக மாறுவீர்கள். எண்ணமற்ற நிலைக்கு போனால் யோகியாக மாறுவீர்கள். எண்ணம் இன்னதென்று புரிந்து எண்ணத்தோடு கலந்திருந்தால், எண்ணம் என்னவென்று ஆழமாக அதில் பிரயாணம் செய்தால் தவசியாக இருப்பீர்கள். எண்ணத்தையும் உடம்பையும் சிந்தனையும் செயல்பாட்டையும் உத்வேகம் நிறைந்த அறிவையும் அறிவு கடந்த அனுபவத்தையும் யார் அனுபவிக்கின்றீர்களோ அவர்களே பிறப்பற்ற நிலைக்கும் சாகா கல்வி என்று சொல்லப்படுகிற மெய்ஞான வழிக்கும் செல்வீர்கள். அன்றி ஏனைய சிந்தைய உடைய எவராலும் வள்ளல் பெருமான் சொன்ன சாகா நிலைக்கு செல்வதென்பது அரிய விஷயம். அப்படி அடிப்படையில் நம் மெய்ஞானத்தில் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மனம், இதை கட்டுப்படுத்த எடுக்கின்ற முயற்சி வியர்த்தம், வீண்தான். அந்த முயற்சி தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இந்த மனதை கோட்படுத்தவும் முடியாது. இப்படிலாம் நீ இரு, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னா சொன்னாலும் அது என்ன பண்ணாது, கேட்காது. அப்ப மனதை என்ன பண்ணணும், அதிர்ஷ்டிக்கணும். மனம் இந்த உடம்புக்கும் நம் அறிவுக்கும் ஆத்மாவுக்கும் வேலைக்காரன். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு மனதுகிட்ட கை கட்டிட்டு நிக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன பண்றோம், மனதிடம் கை கட்டி மனம் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே தவிர்த்து நாம் சொல்லும் செயலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண பணியால் யாரு? மனம். மனதிற்கு எஜமான் புத்தி, புத்திக்கு எஜமான் ஆணவம், ஆணவத்துக்கு எஜமான் சித்தம், சித்தத்துக்கு எஜமான் சிந்தனை, சிந்தனைக்கு எஜமான் புரிதல், புரிதலுக்கு எஜமான் அறிவு, அறிவை ஆளுகின்றது யாரு? பேரறிவு. புரியுதுங்களா? ஆக நாம யாரு? மனமானது கடை ஊழியன். யாரு? கடைசி வேலைக்காரர். அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கையை கட்டிக்கிட்டு அவர் சொல்றது விஷயத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு, அவர் என்னென்ன சொல்றாரோ அவரு பின்னாடி ஓடிட்டு அவர்கிட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு எஜமான பார்க்காம கேட்டுல நின்றுட்டு இருக்கோம். எங்க நிக்கிறோம் சொல்லுங்க, எங்க நிக்கிறோம்? கேட்லயே நிக்கிறோம். அவர் சொல்றதான் சரி, நல்ல சட்டை வேணும், நல்ல சாப்பாடு வேணும், உடலுக்கு நல்ல சுகம் வேணும், வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் வேணும், என்ன பாக்குறவங்க எல்லாம் நம்மள மதிக்கணும், நாம பேச ஆரம்பிச்சோன்னா மத்தவங்க வாயே திறக்க கூடாது. கரெக்டுதானே? இதெல்லாம் நாம ஆசைப்படுறோமா இல்லையா? பெருமான் சொல்றார், அடுத்தவர் மயங்கி மதித்திட நினைத்தேன், அடிக்கடி பொய்களை புனைந்தேங்கிறார். என்ன பண்றாரா? நம்மள மத்த மதிப்பா பேசுறதுக்காக என்ன பண்றது, காலை பார்த்த உடனே வணக்கம் சார், எங்க நேத்து எங்க சென்னைக்கு இருந்தீங்க? ஆமாங்க, நேத்து சென்னையில தான் இருந்தேன். நின்றுட்டே இருந்தேன், அப்படியே நம்மளை கிராஸ் பண்ணி தான் ஓபிஎஸ் போனாரு, பார்த்தேன். டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஆளை பார்த்து அப்படியே நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டு சந்தோஷமா இருந்தேன். விசாரிச்சா அந்த பக்கம் அவர் வந்திருக்கவே மாட்டாரு. ஒரு பெருமை. நேத்து யார பாத்தீங்க? நேத்து நீங்க வேற நடிகர் தனுஷ் நேத்து நாங்க பீச்சில் நின்றுட்டு இருந்தோம், கேஷுவலா எங்களுக்கு முன்னாடி அவர் மட்டும் ஜாக்கிங் போறாருங்க, பார்த்தேன். அப்புறம் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினான். எதுக்கு? பெருமிதம். தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறோம், பெருமைப்படுத்திக்கிறோம். எதுக்கு இது ஆசைப்படுறது? யாரு? மனம். அவர் உடனே சூப்பர் சார், உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான லக்குன்னு உடனே நமக்கு என்ன பண்ணுவோம், உள்ள 1000 பல்லு தெரியற வரைக்கும் சிரிக்கும். கேட்க பக்க கேட்க பக்கன்னு இல்ல, மனம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் விடுவு சார், இதெல்லாம் சகஜம் தானே. வருது இல்ல தற்பெருமை. என்ன பண்ணுது? தற்பெருமை. யார் இந்த தற்பெருமையை ஏற்படுத்திக் கொள்வது? மனம். அறிவு என்ன பண்ணும்,
ஹரிகிட்ட சொல்லி பாருங்க, ஹரிகிட்ட சொல்லுங்க. யார் ஏற்படுத்துறா? சொல்லுங்க ஐயா. டீ இல்லையா ஐயா? டீ விடுவியா? கரிசாலை நீர் வரலையா? பிரேக் கொடுத்தாதான் ஒரு எனர்ஜியா இருப்பீங்க. புரியுதா? தற்பெருமை யார் ஏற்படுத்திக் கொள்வது? மனம். இந்த மனதை கட்டுப்படுத்தலாமா? வேண்டாம். கோட்படுத்தலாமா? முடியாது. வரைமுறைக்கு கொண்டு வரலாமா? முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? புறமனம் எப்பொழுதுமே உலக விடயங்களையும் ஆசாபாசங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பெருந்துணையாக பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் என்ன பண்ணுது? தனக்கே உரியதென நினைத்து அல்லோலப்படுகிறது. ஆனா அறிவு இதை செய்யாது. அப்ப இந்த புறமனத்தை அகமனமாக மாற்றுகின்ற செயல்பாட்டுக்கு ஒருமைன்னு பேரு. அப்ப எப்படி மாத்தலாம் அப்படின்னு ஞானிகள் கண்டறிந்த உண்மைதான் மந்திரம் அல்லது விசாரம். மந்திரம் 1/4 பங்கு, விசாரம் முழு பங்கு. 100% முழுமையானது விசாரம். அப்போ எப்படி மந்திர நிலை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உள்மனதிற்கு வேலை அதிகமாக இருந்தால், உள்மனதிற்கு வேலை அதிகமாக இருந்தால் வெளியே செய்யப்படுகிற காரிய வஸ்து அல்லது வெளிமனதிற்கு கொடுக்கின்ற வேலை சிறியதாக இருக்கும். வெளியில் மனதிற்கு வேலை அதிகமாக கொடுத்தால் உள்ளே அகமனதிற்கு கொடுக்கப்படுகிற வேலை எளிதாக இருக்கும். இதற்கு அடிப்படை ஓம் சிவாய நமவென்று உள்ளுக்குள்ள சொல்றீங்க. என்ன பண்றீங்க? சிவாய நம அப்படின்னு என்ன பண்றீங்க? மந்திரம் சொல்றீங்க. மந்திரம் சொன்னீங்கன்னா சிவாய நமங்கிற மந்திரம் எவ்வளவு பெருசு? சின்ன மந்திரம். ஆனால் இதுக்கு உருட்டுகின்ற மணி இருக்கு பாருங்க. என்ன மணி? சிவனுக்கு உகந்த மணி அது ருத்ராட்சம். இந்த மணியை உருட்டும் பொழுது இந்த பெரிய மணி, மந்திரம் சின்னதாக இருந்தால் மணி பெரியதாக இருக்கும். ஓம் நமோ நாராயணாய நம மந்திரம் பெரிதாக இருந்தால் உருட்டுகின்ற மணியானது துளசி மணி. மணி துளசி மணி இலகுவாக இருக்கும். நீங்க மந்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கும் பட்சத்துல ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னவாகும்? வெளிமனம் செயல்பாட்டை நிறுத்திடும். என்ன பண்ணும்? செயல்பாட்டை நிறுத்திடும். மணியை சுத்துறதை நிறுத்திடும். மணி உருட்டுறத நிறுத்திடும். இது நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம்? புறமனம் அகமனதோடு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அகமனம் என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னத்த? மந்திரத்தை, சப்தத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். சப்தத்தை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நிலைக்கு மேல் என்னவாகும்? சப்தமும் அடங்கி போகும். என்னவாகும்? சப்தமும் அடங்கி போகும். சப்தமும் அதாவது செயலும் சிந்தனையும் அடங்கி போன பிறகு என்ன உண்டாகும்? ஒரு அமைதி நிலைக்கும். என்ன நிலைக்கும்? ஆமா, சாமி கும்பிடுறீங்கல்ல, சாமி கும்பிடும்போது என்ன பண்றீங்க? கற்பூரம் காட்டுறீங்க, மணி அடிக்கிறீங்க. கற்பூரத்தை மனம் பார்த்து கொண்டே இருக்கிறது, சத்தத்தை உள்மனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த இருமன செயல்பாட்டிலிருந்து புறமனதிற்கு வேலை கொடுத்து புறமனதை அகமனமாக மாற்றி அகமனம் செய்கின்ற சத்தத்தையும் புறமனம் செய்கின்ற செயலையும் ஒரு நிலையாக மாற்றி அது இல்லாத போற இடத்துக்கு பேரு அமைதி அல்லது மௌனம்னு பேரு. அமைதி இல்லைன்னா சொல்லுங்க, அதுக்கு பேரு என்ன? மௌனம். என்ன பேரு? மௌனம். இந்த இருமன செயல்பாட்டுக்குள்ள பேதம் புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுதா? நீங்க இருக்கிறீங்க இந்த அகமனம் புறமனம். அகமனத்துக்கு என்ன வேலைன்னா ஆசைப்படத்தான் தெரியும். புரியுதுங்களா? அகமனம் ஆசைப்படும். புறமனம் என்ன பண்ணும்னா ஆசைப்படுறதுக்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் காட்டி கொடுக்கும். எதன் மீது ஆசைப்படலாம், எதை பிடிக்கும், உங்களை மயக்கக்கூடியது.
எப்படி உங்களை மயக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு புறமனம் காட்டி கொடுக்கும், அகமனம் என்ன பண்ணும்? ஆசைப்படும். ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, மனதை கட்டவோ கோட்படுத்தவோ வரைமுறைப்படுத்துவதை விட நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிறார். மனதை என்ன பண்ணணும்? நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள். எடுத்து சொன்னால் கேட்கக்கூடிய நிலை அனுபவம் எதுக்கு உண்டு? மனதிற்கு உண்டு. ஆனா நம்ம எனக்கே எடுத்து சொல்லியிருக்கோம், அதுகிட்ட சொல்ற பழக்கமே கிடையாது. ஏன்னா அவரு சொல்றத கேட்கற நிலைமை தான் நாம இருக்கிறோம். ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், பசியே இல்ல, அப்படி திரும்ப பார்த்த உடனே ஒருத்தர் சலார் 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 சலார்னு போட்டுட்டு பரோட்டா போட்டு இருப்பாரு. பார்த்த உடனே மனம் என்ன பண்ணும்? 2 சாப்பிட்டுட்டு போலாம் இல்ல அப்படின்னு. வயிறுதான் புல்லா இருக்கு, பரவாயில்லப்பா, வீட்டுக்கு போறதுக்குள்ள செரிச்சிடும் அப்படின்னு அப்படி போய் உக்காந்து 2 பரோட்டா தள்ளிட்டு திரும்ப என்ன பண்றது? யானை குட்டி மாதிரி வயிற்ற முன்னாடி தள்ளிக்கின்னு நடக்க முடியாம அதுக்கு நடந்து வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போன உடனே மனம் என்ன சொல்லும்? பரோட்டா தேவையில்லாம தின்னுட்டோமோ. இதை முன்னாடியே சொன்னா கேட்க மாட்டாரு அவரு. ரொம்ப இம்சாச்சுன்னா இவரு என்ன பண்ணுவாரு? மனம் ஓடி அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்துப்பாரு, ஒழிஞ்சுக்கும். அப்புறம் அறிவு சொல்லும், இப்படியே அழுத்தி குடிச்சிட்டு போய் ஒழுங்கா ஒரு சோடாவை குடி, இல்லைன்னா சரிப்படாது. அப்புறம் என்ன பண்றது? லோன்னு திரும்ப தெருமுனைக்கு வந்து சோடா வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஏப்பத்தை விட்டாதான் அப்புறம் என்ன சொல்லு மனம், நீ நான் சொல்றது நீ எங்க கேக்குற, நானா வேணாண்ணா நீ தான் தின்னுட்ட அப்படின்னு அதான் சொல்லுவான். நம்ம கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? சில பேர் பாத்துறீங்களா, நம்மோட பழகிட்டே இருப்பாங்க, அவங்கதான் மனசுக்கு எடுத்துக்காட்டு. போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? பரோட்டா வேணுமா? சாப்பிடலாமே. சாப்பிடுங்க சார், அதெல்லாம் ஒண்ணாகாது அப்படிம்பாங்க. போய் சாப்பிட்டுருவோம் 2 பேரும் சார்ந்து. அப்புறமா அவர் என்ன சொல்லுவாரு? என்ன சார் வயிற்று லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்னும் நடக்க முடியல, ஒரு சோடா வாங்கி கொடுங்க சார் சரியாயிடும் அப்படின்னு. உடனே சோடா வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்பதான் சார் வயிறு கொஞ்சம் பரவாயில்ல ரிலீஸ் ஆயிருக்கு. முன்னாடி சொன்ன அதே வார்த்தை இப்ப சொல்லுவாரு, ஒத்துக்கலன்னா சாப்பிடக்கூடாது சார் அப்படின்பாரு. எப்படி ஒத்துக்கலாம் சாப்பிடக்கூடாது சார் அப்படின்பாரு. முன்னாடி என்ன சொன்னாரு? பரவாயில்ல வாங்க சார் சாப்பிடலாம் வாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? இப்ப ஒத்துக்கலன்னா சாப்பிடக்கூடாது சார். மனசை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க சார், இப்பெல்லாம் அவசரப்படாதீங்க. அவரும் மனமும் ஒண்ணு. மனதை நீங்க வேற எங்கேயும் பார்க்க வேணாம், அவரை மேல எங்கேயும் பாத்துங்க ஒரு முறை. அவரு தான் மனம். முன்னாடி ஒண்ணு சொன்னுச்சு, இப்ப ஒண்ணு சொல்லிச்சு. இதுவே அறிவிட்டு கேட்டு பாருங்க, பரோட்டா போடுறாங்க நல்லா இருக்கு சாப்பிடலாமா அப்படின்னு. நேத்துதான் வாட்ஸ்அப்ல சொன்னாங்க பரோட்டா ஒரு மைதா மாவுன்னு, அது உடம்புக்கு ஆகாதுன்னு. உங்களுக்கு தெரியுமா? மனிதனுக்கு எப்படி சுகர் வருது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். மனுஷனுக்கு எப்படி சுகர் வருது? அறிவியல் கண்டுபிடிக்கும். அதிகப்படியான அழுத்தம், அதிகப்படியான கவலை, உடலை சரியாக பார்த்து கொள்ளாதது, நேரத்திற்கு உணவு இல்லாமல், நேரத்துக்கு உறக்கம் இல்லாமல் உடல் என்ன பண்ணுது? பெரிய கவலைக்கு உட்படும் பொழுது, மன சஞ்சலத்தோடும் சோர்வோடும் உணவு சாப்பிடும் போது என்ன ஆகுது? அது சரியான முறையில் செரிக்காமல் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி நேரா போயிட்டு என்ன செயல்பாட்டை மாற்றி அமைத்தால் சர்க்கரை நோய் வருமோ அதை பண்ணிடுது. ஆனா சர்க்கரை நோய்க்குரிய சர்க்கரை நோய் வருது இல்லையா, இந்த சர்க்கரை நோய்க்கு சரி பண்றதுக்காக இன்சுலின் போடுறாங்க. என்ன போடுறாங்க? இன்சுலின் போடுறாங்க. இத முதல்ல எதுல டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எலிக்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்களா? எலிக்கு எப்படி சுகர் வர வைக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எலியை கூட்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சு, எலிய குடும்ப நடத்த சொல்லி, எலிய வேலைக்கு போய் சொல்லி, எலிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து, குடும்ப பிரச்சனையெல்லாம் காட்டி கொடுத்து, கடைசியில எலியை என்ன பண்ணுவான்? ஐயோன்னு எலிக்கு சுகர் வருமா? அந்த ஸ்டேஜ்ல எலிக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணலாமா இன்சுலின் போட்டு? நடக்கிற வேலையா இது? எலிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மைதா மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வகையான கெமிக்கலை டைரக்டா கொடுத்தா உடனே
சுகர் வந்துடும். ஒரே நாள் தான் சுகர் அஃபெக்ட் ஆயிடும். உடனே அதுக்கு இன்சுலின் போட்டு அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு குறையுது ஏறுதுன்னு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி தான் அந்த இன்சுலினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் முத கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், எலியை விட மோசமா இந்த பரோட்டா மேல நமக்கு இருக்கிற ஆசை யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் அவன் வீசுறத பார்த்த உடனே நினைப்பாரு, சப்பன்னு 2 அடி அடிச்ச உடனே வாய் நாக்கு உள்ள என்ன பண்ணுவாங்க, அவரு தாளம் போடுவாரு, உள்ள நாக்கு டான்ஸ் ஆடும். ஆடுமா? எத்தனை பேருக்கு? எல்லாருக்கும் தான் இருக்கிறீங்களா? அவர் இந்த பரோட்டா அப்படி 4 தட்டி தட்டி அப்படி தட்டி தூக்கி போட்ட உடனே நமக்கு என்ன பண்ணும், நாக்கு உள்ள தட்டிச்சலாங்க தகதிக்குன்னு நாக்கு உள்ள டான்ஸ் ஆரம்பிச்சிடும். போய் அதை திங்காம வரவே மாட்டோம்ல. அது மாதிரி இந்த அகமனம் என்ன பண்ணுது, பயங்கரமான ஆசை பிடிச்ச ஆளு, சாதாரண ஆளு இல்ல, பைத்தியம் முச்ச குரங்கு, கழியால 2 அடி வாங்கின்னு கல்லு புடிச்சிட்டு திரியிற குரங்குங்கிறாரு வள்ளலார். அப்ப இதை என்ன பண்ணலாம், மேற்கொண்டு அடிக்கலாமா, ஓடும். சரி தெளிய வைக்கலான்னு பார்த்தா அது என்ன இருக்கு, வைத்தியக்கார பயனா இருக்கு. சரி சொல்றதெல்லாம் கேட்குமானா முடியல, தலைவர் சரக்கு சாப்பிட்டுருக்கிறாரு. அதனால இவரை புரிய வைக்கவே முடியாது. அப்படியே ஆற போட்டு நண்பனாக்கி கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு, அமைதியாக்கி நல்ல விஷயங்களை மனதிற்கு சொல்ல வேண்டும். நம்ம ஆளுங்களுக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், மனம் எங்க இருக்குன்னே தெரியல, அதை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் நடத்தினா நடக்கிற கதையா இது இல்ல? உங்களுக்கு கதை சொல்லுவோம். எல்கேஜி பசங்க எல்லாருக்கும் என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் கதை. ஒரு புத்த பிட்சு கிட்ட போயிட்டு, புத்த பிட்சுனா தெரியுமா, புத்த பிட்சு, அவர்கிட்ட போயிட்டு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. ஒரு சீடர் கேட்டாரு, சுவாமி மனதை எல்லாம் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது, உள்ளத்தை நல்ல எண்ணங்களாக எப்படி நிரப்பி வைப்பது, தீய எண்ணங்களிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு கேட்டாங்க. அதுக்கு புத்த பிட்சு என்ன சொன்னாரு, ஒரு பானையை கொண்டு வாங்க. என்னத்தை கொண்டு சொன்னாரு, ஒரு சொல்லுங்கப்பா, பானை, யானையா பானையா, பானை, ஒரு பானை கொண்டு வர சொன்னார். கதை சொல்லும் போது ஊங்கொட்டணும், இல்லைன்னா கதை நல்லா இருக்காது. சரியா? ஊங்கொட்டுறீங்களா? வெரி குட். என்ன எடுத்துட்டு வர சொன்னாரு, ஒரு பானை கொண்டு வர சொன்னார். இந்த பானை எடுத்துட்டு வந்த உடனே சிஷ்யர்களை காட்டி கேட்டாரு, இதுல என்ன இருக்குன்னு கேட்டாரு. என்ன இருக்கு, பானை உள்ள என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஒரு சிஷ்யன் என்ன சொன்னா, சாமி இது காற்றும் வெளியும் கலந்திருக்கு. என்ன இருக்கு, காற்றும் வெளியும் கலந்திருக்கு. அப்ப புத்த பிட்சு சொன்னார், சரிதான், நம் மனதிலும் நம் எண்ணத்திலும் நம் உள்ளத்திலும் இந்த பானையில் இருக்கின்ற காற்று போல தீய எண்ணங்கள் நிரம்பி இருக்கிறது. என்ன இருக்கு, தீய எண்ணங்கள் நிரம்பி இருக்கு. இது நம் கண்களுக்கு புலப்படாது, ஆனால் அறிவுக்கு புலப்படும். கண்களுக்கு என்னவாகாது, புலப்படாது. அப்ப இந்த காற்றை வெளியேற்ற முடியுமான்னு கேட்டார். இந்த காற்றை வெளியேற்ற முடியுமா, முடியுமா, முடியுமா முடியாதா? எப்படி? தண்ணி அடிச்சா காத்து வெளில போடுமா? தண்ணி ஊத்தினா காத்து வெளில போடுமா? என்ன பண்ணணும்? அந்த புத்த பிட்சு என்ன சொன்னாரு, இந்த காற்றை உங்களில் யாராவது ஒருவருக்கு வெளியேற்ற தெரியுமான்னு கேட்டார். உடனே அந்த புத்திசாலி சீடன் என்ன பண்ணாரு, என்னால் முடியும் சுவாமினாரு. எப்படி, செஞ்சு காட்டுங்க. உடனே இவர் போய் என்ன பண்றாரு, அது முழுக்க நீர் ஊற்றுகிறார். என்ன பண்றாரு, நீர் ஊற்றுகிறார். நீர் ஊற்றிய மாத்திரத்தில் காற்றானது வெளியேறி உள்ளே நீர் முழுவதுமாக நிரம்புகிறது. புத்த பிட்சு சொன்னார், நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலினார். நீங்க கேட்ட கேள்விக்கு
இதுதான் பதில். பார்க்க முடியாத எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது, தீய குணங்கள் நமக்கு இருக்கிற பொழுது, அதை வெளியேற்ற எதிர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்ய வேண்டும். இதுதான் விசாரம்னு பேர். மனம் பரோட்டாவுக்கு ஆசைப்படுது, மனம் அழகாக இருப்பதற்கு ஒரு ஆடைக்கு ஆசைப்படுகிறது, மனம் நல்ல உணவு உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறது, மனம் தேவையற்ற இடங்களில் போய் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுன்னா அங்கு போகலாமா? அந்த உணவை உண்ணலாமா? அந்த உணவு உடம்புக்கு உகந்ததா? அந்த உணவு நமக்கு தேவைதானா அப்படின்னு என்ன பண்ணணும்? அகப்பிரயாண விசாரம்னு பேர். அதை பண்ணணும். அப்ப அந்த சுவாமி சொன்னார், நம்முள் இருக்கின்ற தீய எண்ணங்களை நம் கண்களால் பார்க்க இயலாது. இந்த குணக்கேடுகளை மாற்றிக் கொள்ள வேண்டுமானால் மனதிற்கு எதிர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அவரும் சொல்றாரு, மனதை என்னன்னு சொல்றாரு? மடப்பயலே, முட்டா பயலே, பேய் குரங்கே, நிறைய ஹில்ஸ் வச்சிருப்பாங்க போல. திட்டுறதுன்னா முதல்ல எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. எப்படி நம்ம சேட்டுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. டப்புன்னு எடுத்த உடனே டப்பான்னு திட்டிடுவாங்க ஏதாவது பேசினா. ஒரு நாள் நான் ஒரு சேட்டுக்கிட்ட கேட்டேன், ஏப்பா நாங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறோம், எப்ப பாரு டப்புன்னு திட்டிடுறீங்களே எங்க ஆளுங்களான்னு கேட்டேன். அரே யார், நீங்கள் வந்தா முதல்ல திட்டுறதுதான் கத்துக் கொடுக்குறீங்க. என்ன பண்றாங்க நம்மளால? நம்ம முதல்ல என்ன பண்றோமா? திட்டுறதுதான் சொல்லிக் கொடுக்குறோமா நிறைய. அது மாதிரி நாம என்ன பண்ணிடுறோம்? திட்டுறோம் தானே எல்லாரையும். அடிக்கடி திட்டுறோம். எதுக்கு திட்டுறோம்னே தெரியல, ஏன் திட்டுறோம்னு தெரியாது. வந்தா ஒரு திட்டு, சந்தோஷத்துலயும் திட்டுறோம்ல. நமக்கு மட்டும்தான் அந்த குணம். அப்ப அந்த புத்த பிட்சு என்ன சொல்றாரு? எண்ணங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது புத்த பிட்சு சொன்ன. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? மனதை நட்பாக நண்பனாக்கி கொண்டு மனதிற்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நல்முறையில் எடுத்து சொன்னால் புரிந்து கொண்டு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய தாத்பரியம் மனதிற்கு உண்டு. அதை என்ன பண்ணணும்? நாம விசாரம் என்ற நிலை அனுபவத்தோடு அதை அணுகி மனதிற்கு ஏற்படுகிற குழப்பத்தை உள்ளகத்தை புரிய வைக்கும்படி அதனோடு என்ன பண்ணணும்? பேசணும், பழகணும். உத்தமந்தன் உள்ளிருந்து உரைத்தல்னு சொல்றாரு பெருமான். நீங்க இப்படி பேசிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுவீங்க? யாரு பாத்து பைத்தியம் ஆயிடுவானது? என்ன ஆயிடுவீங்க? தெளிவாயிடுவீங்க. என்ன ஆயிடுவீங்க? தெளிவாயிடுவீங்க. தனக்குத்தானே உள்ளகத்தை பேசிக்கொள்ள ஒரு ஸ்டேஜ் வர 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 என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா தெளிவாயிடுவீங்க. மனம் உங்களை கேட்காமல் எந்த செயலையும் செய்யாது. இதை அபியாசம் பண்ணாதான் தெரியும். பேசி பழகணும். ஒரு செருப்பு போட்டு போறீங்க, புது செருப்பு வாங்கணும்னு தோணுது, மனதுக்கு சொல்லணும், இந்த செருப்பு பிச்சு போற வரைக்கும் போட்டுக்கோ, சொல்லி பாருங்க. இப்ப உனக்கு என்ன அவ்வளவு அழகு கேட்டது? வெயில் படாம, முள்ளு குத்தாம, கல்லு குத்தாம போறதுக்கு தானே. புதுசு புதுசா வாங்கி டிசைன் டிசைனா மாட்டிக்கிட்டா அது ஒரு பெருமிதமா? அதுக்கு இல்ல. இதுக்கு பயன்படுத்துற ஒரு 100 ரூபாய, 1 கிலோ அரிசி வாங்கி ஒரு ஜீவகாருண்யம் பண்ணுங்க, ஏன் அந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி பழகுங்க. அப்படி சொல்ல சொல்ல என்னவாகும்? உள்ளத்திலிருந்து தெளிவாக ஒரு வாசனை வரும். குழப்பிக்கணும், ஆனா இந்த வாசனை இல்லைங்க, உண்மையானே சொல்றேன். தெளிவாக ஒரு வாசனை வரும். அது என்ன வாசனை? சத்திய வாசனை. என்ன வாசனை? என்ன வாசனை? மனம் நேர்மையாக செயல்படுகிறதை உணர முடியும். வாசம் என்றால் என்ன அர்த்தம்? பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு முறை நான் எங்க ஐயாட்ட சொன்னேன், என் குருநாதர்கிட்ட. எங்க ஐயா என்ன சொன்னார்? எடுத்து போட்டுட்டு பாலை குடினார்.
எனக்கு ஒரே குழப்பம். பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான் நான் சொன்னது பெருமாளை பத்தி. எங்க ஐயா எடுத்து போட்டு குடிங்கிறாரு பால. ஒண்ணுமே புரியல. ஐயாட்ட கேட்டேன், என்ன ஐயா சொல்றீங்க? சீனிவாசன்னா எறும்பு, சீனி தானே விரும்புவது. வாசம் எங்க சீனி இருக்கிறதோ அந்த வாசத்தை தேடி ஒளியாறக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? எறும்புக்கு உண்டு. சீனிவாசன் ஒரு டம்ளர் நிறைய பால் இருக்குன்னா எறும்புக்கு அதுன்னா அது கடல் தானே. எறும்பு வந்து பாலை உண்டு போச்சு எடுத்துட்டு குடிங்கிறாரு. புரியுதா? சீனிவாசன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான். அது மாதிரிதான் நாமளும். வாசம் என்றால் என்ன அர்த்தம்? அம்மா செய்யற வாசம் இல்ல. என்ன வாசம்? சஞ்சரித்தல் அர்த்தம். என்னது? சஞ்சரித்தல். அன்று செய்த உணவினுடைய வாசம் இப்ப என்ன பண்ணுது? சஞ்சரிக்குது. எங்க சஞ்சரிக்கிறது? அங்கேருந்து கதவு வழியா வந்து மூக்கு வழியா பார்த்துட்டு இப்ப தெருவுல போயிடுச்சு. இப்ப எல்லாரையும் பிரயாணம் பண்ணி போயிடுச்சு. அவங்கள எல்லாம் கிராஸ் பண்ணி வீதியில இருக்கிறவனா சொல்லுவாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான், இந்த ஆள் போனாதான் சோறு போடுவாங்க. இல்ல அங்க இருக்கிறவனா சொல்லுவாரு, இந்த ஆள் வெளில கிளம்புனாதான் சோறே போடுவாங்க, குண்டா வெளில வரும், வாசனை கம கமன்னு வருது, ஆனா இந்த ஆள் ஏஞ்சி போக மாட்டான் போல இருக்கு. இல்ல அப்படித்தானே? அது மாதிரி நமக்குள்ள என்ன ஆகும்? நம்மை கடந்து செல்லும் உத்தமமும் சத்தியமும் உள்ளிருப்பதை நம்மால் உணர முடியும். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்? நமக்குள் என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும். என்ன விசாரம் பண்ணணும்? ஆஹா, இப்போ உள்ளே இருப்பது பிரியாணியா அல்லது சாம்பாரா? என்ன குழம்பு வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை, இத்தனை வாசனை வருகிறது. மனத்திட்டு சொல்லணும். மனத்திட்டு சொல்லி இப்ப எங்க யாராவது ஒருத்தவங்க உள்ள கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. பாரு, எவ்வளவு வாசனை வந்தாலும் பரவாயில்ல, கொடுத்தாலும் பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க பாப்போம். உள்ள கேக்குதா பாருங்க. எத்தனை பேருக்கு கேக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க கெட்ட கிளம்புங்க சாமி, அப்புறம் பாத்துக்கிறோம் நாங்க இதெல்லாம். மனதை நாங்க எப்படி மிரட்டி வைக்கிறோம்னு மட்டும் பாருங்க. சொல்லால் மிரட்டுவதை விட சோற்றால் மிரட்டுவது ரொம்ப சுலபம். மனதுகிட்ட சாப்பாட்டை போட்டு வச்சுட்டு அவங்க செஞ்ச உடனே உட்காந்துட்டு, தொடாத, சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணும்? நீங்க சொல்லினே இருக்கீங்க, கையெடுத்து வாயில வச்சீங்க இருக்கு. பாத்துருக்கீங்களா? ஆனா கைய கட்டிக்க சொல்ற பெருமானார். உணவு உங்க முன்ன என்ன பண்ண சொல்றாரு? கைய கட்டிக்கிட்டு அல்லது கை கூப்பி இறைவனை வேண்ட சொல்ற. என்னன்னு வேண்ட சொல்றாரு? இறைவா, இன்று இந்த வேளையில் என் பசிக்கு கொடுத்த உணவு போல் பசிக்கின்ற சகல உயிர்களுக்கும் உணவளிக்க வேண்டும். இன்று ஒரு நாள் இந்த வேளையில் எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது, அதை நீங்க செய்விக்க வேண்டும்னு இறைவன்ட்ட வேண்டிக்க சொல்ற. வேண்டிக்கிட்டு என்ன செய்ய சொல்றாரு? ஒரு நிமிடம் நிதானம் பண்ணி நமக்குள்ள என்ன பண்ணணும்? இந்த உணவு இப்ப நமக்கு தேவைதானா? நமக்கு உண்மையாலுமே பசிக்குதா? இல்ல ருசிக்கு சாப்பிட சொல்லி உள்ளம் சொல்லுதா? இந்த உணவை இப்ப சாப்பிடலாமா? இப்ப உண்மையிலேயே நமக்கு பசி இருக்கான்னு அகவிசாரம் பண்ணணும். அப்படி அகவிசாரம் பண்ணி இந்த உணவு இப்பொழுது தேவையில்லை என்று உள்ளம் பூரிப்பாக புரிந்து கொண்டால் அந்த உணவை பிறருக்கு கொடுத்து விட்டு பிற உயிர்களுக்கு என்ன பண்ணணும்? போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்? சக மனிதனாக வாழ இல்லாமல் சாத்வீக மனிதனாக தன்னைத்தான் அறிதல் உங்களுக்குள்ள புரியணும். நீங்க இதெல்லாம் நிறைய பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இந்த செயல்பாட்டுக்கெல்லாம் நீங்க உங்களை உட்படுத்தி கொண்டால்தான் நீங்கள் மெய்ஞான வழியில போக முடியும். மனதை நட்பாக்கி, மனதை அன்பு காட்டி, மனதிற்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி எதிர்மறையான சிந்தனைகளை உற்பத்தி செய்ய செய்ய என்னவாகும்? மனம் சொல்வதை கேட்கக்கூடிய நிலை அனுபவத்துக்கு வந்துடும். மனதை எப்படி கட்டுப்படுத்தணும்? அதை புரிந்து கொள்ள நிலையை நம்ம புரியுதுங்களா? செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். நம்மளும் ரொம்ப எளிமையா மற்றவர்களை பற்றி எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அனுபவம் நமக்கும் இருக்குல்ல. ஒரு தமிழ் வாத்தியாரு ஒரு தமிழ் டீச்சரை திருமணம் பண்ணிக்க விரும்பினார். ரெண்டு பேரும் மனசார விரும்புறாங்க.
அப்ப இவங்க 2 பேருக்குள்ள புரிதல் எப்படி இருக்குன்ற மாதிரிதான் நமக்கும் மனசுக்கும் புரிதல் இருக்கும். இவர் என்ன பண்றாரு, ரொம்ப காலம் ஆச்சு இந்த அம்மாவை பார்க்க முடியல. அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. என்னன்னு என்ன போடுறாரு, அல்வான்னு எழுதி அனுப்புறாரு. என்னன்னு எழுதி அனுப்புறாரு, அல்வா அப்படின்னு எழுதி அனுப்புறாரு. லெட்டர் வீட்டுக்கு போறது, பொண்ணோட அப்பா பிடிச்சி பிடிக்கிறாரு. எவனோ அறிவு கட்டவன் பாருமா, அல்வான்னு எழுதி நமக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறான், புத்தியே இல்லம்மா. இந்த அம்மா தமிழ் ஆசிரியர்ல, இந்த அம்மாக்கு புரிஞ்சிடுச்சு அனுப்புனது யாருன்னு. இந்த அம்மா உடனே குலோப் ஜாமுன் எழுதி அனுப்புங்க, அவன் அட்ரஸுக்கு குலோப் ஜாமுன் எழுதி அனுப்புங்க. குலோப் ஜாமுன் இவருக்கு வந்துருச்சு. ஒரு நண்பர் கேட்கிறார், என்னங்க நீங்க அல்வான்னு எழுதி அனுப்பிச்சிங்க, அந்த அம்மா குலோப் ஜாமுன் எழுதி அனுப்புறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு தமிழ் வாத்தியார்ல இவர் சொல்றார், அல் என்றால் இரவு, வா என்றால் வந்துவிடு. இன்னைக்கு நைட்டு வந்துடுன்னு சொல்லிட்டேன், இன்னைக்கு நைட்டு வந்துடுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த அம்மா குலோப் ஜாமுன் இருக்காங்களா, அதுக்கு என்னங்க அர்த்தம்? குலோப் என்றால் உலகம், ஜான் என்றால் விரல். நீங்க இருந்தீங்கன்னா இந்த உலகமே என் கைக்குள்ளதான், எனக்கு ஒரு பிரச்சனை நான் கிளம்பி வந்துடுறேன் அந்த அம்மா சொல்லிடுச்சு. அது மாதிரிதான் நாமளும் என்ன பண்ணணும், அல்வான் லெட்டர் போடணுமா? புரிந்து கொள்ளுதல், மனதை உள்ளத்தையும் மனதையும் அகநெகிழ்ச்சியோடு என்ன பண்ணணும், அவருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு செயல்படுத்திக் கொள்ளணும். மனதை அதிஷ்டிக்க வேண்டும். இப்ப நாம உட்கார்ந்துருக்கோம், நம்ம மனம் என்ன சொல்லுது, இப்ப எழுந்து வெளியில போனா ஒரு ஏதோ ஒரு சுகமான விஷயத்துக்கு வெளியில போக சொல்லுது அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு மனதை ஒரு முறை என்ன பண்ணணும், அதிஷ்டிக்கணும். அந்த முக்குடு கடையெல்லாம் போய் நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அங்க போனா நிறைய பேர் பீடி அடிப்பாங்க, தேவையில்லாம ஒரு டீ சாப்பிடணும் இல்லையா, பஜ்ஜி சாப்பிட தோணும், பஜ்ஜி வேற எண்ணெயில போடுறாங்க. அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் என்ன பழக்கம், உன் விருப்பத்துக்குலாம் நான் வரமாட்டேன், நீ வேணா போன்னு சொல்லி மனதை என்ன பண்ணணும், அதிஷ்டிக்கணும். மனம் தனியாக சென்று செயல்படக்கூடிய திறம் மனதிற்கு இல்லை. உங்களுடைய உதவி இல்லாமல் மனம் தனித்து ஒரு செயல்பாட்டை உருவாக்க இயலாது. இதை புரிஞ்சுங்க. மனதை நாம் சொல்லும்படி கேட்கும்படியாக செயல்படுத்த முடியும். அதை அகமாற நீங்கள் அபியாசம் செய்ய செய்யதான் வரும். டெய்லி உடனே வந்துடாது. டெய்லி நீங்க என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் செயல்படுத்தி பார்க்கணும். சக்கரை இல்லாம டீ இருக்கு, எடுத்து குடிக்கிறீங்க, சக்கரை இல்ல, உடனே என்ன பண்றீங்க, அம்மா ஒரு கொஞ்சம் சக்கரை போடுங்க அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு டெய்லி சக்கரை போட்டு தானே குடிக்கிற, இன்னைக்கு சக்கரை இல்லாம குடுக்கறேன் குடி, நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு என்ன பண்ணணும், மனதுகிட்ட பேசணும். உள்ளுக்குள்ள செஞ்சு குடிச்சு பாருங்க. வாய் மூடி கொண்டு வாயை திறந்து கொண்டு ஒழுங்கா குடிக்கும். வாய் மூடி குடிக்க முடியாதுல்ல, இல்ல ஒழுங்கா என்ன பண்ணும், அந்த டீயை குடிக்கும். சாப்பாட்டுல உப்பு இல்ல, கொஞ்சம் உப்பு எடுத்துருவா சொல்லாதீங்க, சாப்பிட்டு பாருங்க. டெய்லி தான் சுவையா திங்கிறல்ல, உனக்கு பதார்த்தமா கொடுக்குறோம்ல, எல்லா சுவையும் நல்லா இருக்குன்றல, உப்பு இல்லைன்னா ஒரு நாள் நான் குறைஞ்சிருவியா? சாப்பிடு, இந்த சாப்பாடு தான் நீ திங்கணும், உன்னை ஏத்து பேச விட மாட்டான், நீ சொல்றதா நீ கேட்கணும்னு உள்ளத்தை என்ன பண்ணணும், அதிஷ்டிக்கணும். செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, கோவத்தோட இலை குச்சி செஞ்சிருக்கிறீங்களா, சொல் பேச்சு கேட்கும். ஆனா இதை என்ன பண்ணணும், நீங்க முயற்சி எடுத்து நீங்க உண்மையாக உங்களுக்குள் இந்த பிரயாணத்தை செஞ்சீங்க அப்படின்னா மனம் உங்கள் பேச்சை கேட்காமல் எந்த காரியத்திலும் இறங்காது. அதே மாதிரி இந்த மறந்து வச்சுட்டு போறது, கோவப்படுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு ஆத்திரப்படுறது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கும். என்ன பண்ணும், மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு, விசாரத்திற்கு உண்டு. எதற்கு உண்டு, விசாரத்திற்கு உண்டு. இப்படி அலைகின்ற மனதை நண்பனாக மாற்றி அகம் நெகிழ உள்ளே விசாரத்திற்கு கொண்டு சென்றால் மனம் தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நாம் சொல்வதை கேட்டு நம் அனுமதியின்றி எந்த காரியத்தையும் செய்யாது. அதை விசார முகத்தோடு நீங்கள்
அபியாசம் செய்து உண்மையான தேடலை உத்வேகப்படுத்திக் கொண்டால் நித்தியமான சிந்தனைக்கு சத்தியம் என்று சொல்கின்ற உளமானது மனம் என்கின்ற பிரயாணப்படுகின்ற ஜீவனை அழைத்து கொண்டு உண்மையாக பிரயாணம் செய்து நித்தியமான வாழ்வு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனதை கட்டுப்படுத்தவோ போட்படுத்தவோ வேண்டாம். விசாரப்படுத்தி மனதை அதிஷ்டிக்க கற்றுக்கொண்டாலே மனம் உளமாக மாறி, உளம் உண்மையாக மாறி, உண்மை சத்தியமாக மாறி, சத்தியம் சாகா கல்வியின் ரகசியத்தை சொல்லி, சாகா கல்வி அருளை சேர்ந்து அருள் ஆனந்தத்தை கொடுக்கும் என்று சொல்லி, எல்லா விதமான பிரயாணத்தையும் நீங்கள் அகத்தினுள் பிரயாணப்பட்டு பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதை ஆழ புரிந்து கொண்டு விசாரத்திற்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை மேன்மை பெறச் செய்யும். சரிங்களா?